எங்க ஃபேமிலில எல்லாம் வந்து ஒரு குருவுக்கு போனாங்க. பட் அவரோட மறைவுக்கு அப்புறம் 2 ஃபேக்ஷனா பிரிஞ்சுட்டாங்க அங்க இருக்கிறவங்க. இதே பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு இருக்கு. நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது அடுத்து இந்த பார்ட்டியை யார் எடுத்து போறாங்க அப்படிங்கறத சொல்லாமையே போயிடுறாங்க. ஈசா எப்ப பெருக்க போகுதுன்னு கேக்குறேன். சத்குருவோட க்ளோனை நீங்க உருவாக்க போறீங்களா? எப்படி? ஐ நோ இட்ஸ் a very big question. பட் அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறது. எவ்வளோ எல்லாம் யோசிக்கிறப்போ அது யோசிக்காம உட்காந்துருக்கேன் நான். என்ன தொடரணும் இது? ஒரு க்ஷணம் இப்படி போனால் நேராக கலருக்கு தானே போயிருக்கிறோம். அது எனக்கு புரியலையா? எனக்கு நல்லா புரியுது. ஒரு க்ஷணத்துலையும் தெரியும். அதுக்கு ஒரு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னா பிரிஞ்சது மட்டும் தான் சொல்கிறீங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1000 வருஷம் ஆனாலும் ஒழுங்காக நடந்திருக்குதா இல்லையா? கொஞ்சம் அது பாருங்கள் எதனால நடக்குதுன்னு. இதுக்கு பலவிதமான இன்சூரன்ஸ் இருக்குது. அதான் இன்சூரன்ஸ் வேணும். ரொம்ப இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு லேயர் இல்லை, மெனி லேயர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். எனக்கு சுயநலத்தில் நான் கேட்குறேன். உங்கள் முத்து பேரனுக்கு இன்னர் இன்ஜினியரிங் இருக்கும். அதான் வேணும். அதான் எனக்கு வேணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்னோட கொள்ளு பேரனுக்கு இருக்கணும். 100% பிளானிங் இல்லாமல் எது பற்றியும் நான் கை வைக்கல. பிளான் இல்லாமல் பிளான் இல்லாத இடத்துல நான் போகவே மாட்டேன்.